வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ மன்னிவாக்கத்துலேருந்து படப்பை போகிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூபி பில்டர்ஸ் ஒட்டி பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆதனூர் ரோடு போகும். ஸோ மெயின் ரோடு ஒரு 100 மீட்டர் வந்தோம்னா ஸ்டெப்ஸ் ஒன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, இதுதான் ஸ்டெப்ஸ் ஒன் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடு அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 40க்கு 80 4500 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோஷியபிள் பண்ணலாம். ஸோ உட்காந்து பேசினா நம்ம நமக்கு ஓரளவுக்கு இங்கே என்ன ரேட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா நெகோஷியபிள் பண்ணி பேசலாம். 24 ஃபீட் ரோடு, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. கண்டிப்பாக பார்த்தா தெரியும் எவ்வளோ வீடுகள் இருக்குது, கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீ நிகேதன் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அந்த பில்டிங் தான். ஜஸ்ட்டு அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் பார்க்குறவங்க இந்த ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போது ஜஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக குழந்தைய கூப்பிட்டு போய்ட்டு வந்துடலாம். ரொம்ப நல்ல ஏரியா தான். நம்ம பஸ்ஸுக்கு போகணுன்னா கூட பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் ரூபி பில்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் மாநகர பேருந்துகள் எல்லாமும் நின்று தாங்க போகுது. பஸ் ஸ்டாப் எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் இது டெவலப் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதனூர் ரோடே பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் ஆக போகுது. அப்படி டெவலப் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 79 இந்த மாதிரி பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மக்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரூபிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரிலாம் பிளாட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனை விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போனால் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கம்மி பட்ஜெட்லாம் இதை விட இன்னொரு 500 கம்மியாகுமே தவிர 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஸோ அந்த பட்ஜெட்டில் தான் இருக்கிறது. அதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசலாம். லொக்கேஷன் ரொம்ப ஒர்த்தான லொக்கேஷன் தான். 2 பேர் யாராவது ஷேர் பண்ணி வாங்கினா கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி 20க்கு 80ன்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலி இருக்கிறவரே வாங்குறங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி ஃபுல்லாக பெரிய கார் பார்க்கிங் மாதிரி முன்னாடி ஃபுல்லாக விட்டு பின்னாடி 2 வீடு கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கட்டாமல் கார் பார்க்கிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பாதி கிட்ட நம்ம ரிலேட்டிவ் தங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விட்டு தான் கட்டுறாங்க. நிறைய வீடுகளுங்க இப்போல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் பிளாட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த வாரம் பார்த்துட்டு போனால் அடுத்த வாரத்தில் கேட்கும்போது சோல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட இது போயிட்டுருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாமும் நிறைய இடத்துல அடிக்கடி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடம் கிடைக்குதுன்னா அமௌண்ட் உங்களுக்கு ஃபேவராக கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பேசி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிற மாதிரி இடம் கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக என்னுடைய கிளைண்ட் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மன்னிவாக்கத்தில் ஒரு இடம் பார்த்தோம், இரணி அம்மன் அவென்யூவில். ஸோ கடைசியில் எல்லாம் பிடிச்சிச்சு, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார். கடைசியில் ஓனர் கொடுக்கலன்ட்டார். பட் அவர்கிட்ட எவ்வளவோ இடம் காட்டியும் அந்த இடத்தோட ஒருத்தான ரேட்டில் நம்ம காட்டியும் ஆனால் அவர் மனசு அது மேலே தான் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தோன்னா இப்போதைக்கு அப்படியே போஸ்ட்போன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பண்ண வந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கிறது நல்லது. அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்று டிஸ்டன்ஸில் பிரச்சனை ப்ராப்ளம் வரும், ரொம்ப டிஸ்டன்ஸாக போகிற மாதிரி இடம், அமௌண்ட் வைஸாக ஏதாவது நம்ம செட் ஆகாது, ரோடு இல்லை ரெசிடென்ஸில் எந்த மாதிரி லொக்கேஷன் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் நமக்கு எல்லா விஷயத்துலையும் பார்த்தோன்னா பிடிச்ச மாதிரி ஒரு இடம் கிடைக்குன்னா இமீடியட்டாக அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸு இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் 50 மீட்டர் போனால் 40 அடி ரோடு அப்படியே மெயின் ரோடு போயிடலாம். அங்கே 150 மீட்டர் ரோட் பில்டர்ஸ் ரோடு வந்துடுது.